குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கூட்டத்தொடர் நாளையோடு நிறைவடைய இருக்கிறது. இந்த சூழலில் ஒன்றிய அரசு அவசரமாக மிக அவசரமாக ஒரு மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறது. இந்த மசோதா என்பது முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு 30 நாள் நீதிமன்ற காவல் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்கிற மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள், அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து 30 நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா. மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் கண்டிக்க வேண்டும், கிளர்ந்தெழ வேண்டும், போராட வேண்டும். இந்த மசோதாவை திரும்ப பெறுகிற வரையில் போராட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஜூலை மாதம் 21 ராஜினாமா செய்தார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்கிற ரகசியம் இதுவரையில் வெளிப்படவில்லை. பொதுவாக அவர் உடல்நலம் சரியில்லை, உண்மை அது அல்ல. ஏன் அவரை பதவி ராஜினாமா செய்வதற்கான நெருக்கடியை பிஜேபியை கொடுத்தது? ஏன்னா அவரும் பிஜேபி தான். ஏன் கொடுத்தது? ஆர்எஸ்எஸும் பிஜேபி ஏன் கொடுத்ததில் அவர் விளக்கினார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அவரை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்ததாக ஒரு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள், அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி, இன்னும் வேறு பலர் எல்லோரும் அவர் ஒரு தமிழர், ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற முறையில், தமிழர் என்கிற முறையில் கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து மிக 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 தவறான கருத்து. ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதில் தமிழ்நாட்டின் என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பதை மறந்துவிட முடியாது. பிஜேபி மட்டுமல்ல, ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர், சின்ன வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று வந்தவர். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்காரராக திகழ்கிற அப்படிப்பட்டவரை தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆர்எஸ்எஸ்காரராகத்தான் பார்க்க முடியும். ஆகவே இந்த கருத்து, தமிழர் என்கிற கருத்தை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த, மக்களை ஏமாற்றுவதற்கு மேற்கொள்கிற முயற்சி எடுபடாது, வன்மையாக கண்டிக்கிறோம். நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர் என்று ஒரு வாக்கு கேட்கட்டும், அதுதான் நேர்மை, அதுதான் நியாயம். இப்பொழுது அதற்கு மாற்றாக இந்தியா கூட்டணியின் சார்பில் சுதர்சன் ரெட்டி அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர், மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை உடையவர். அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பொழுது நல்ல தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார். அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது 108 ஆம்புலன்ஸ் போனது குறித்து அவர் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். திமுகவினர் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ்களை அனுப்பி இடையூறு செய்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இதுபோன்று இனிமேல் இந்த ஆம்புலன்ஸ் வறுமையானால் அந்த டிரைவர் பேஷண்டாக அனுப்பப்படுவார் என்று அவர் கூறியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அடுத்து வரப்போகிறது நான் தான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவேன் எனும் சொல்லி கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்பான பதவியை வகித்தவர், பொறுப்பான பதவி வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். இது மாதிரி ஆம்புலன்ஸ் வந்தால், அடுத்த முறை வந்தால் டிரைவர் அதில் பேஷண்டாக அனுப்பப்படுவார் என்று சொன்னால் என்ன பொருள்? அதுக்கு கலகத்தை உருவாக்குகிறார், வன்முறையை உருவாக்குகிறார்.
அவருடைய பேச்சு மிகுந்த வன்முறையை உருவாக்கக்கூடிய பேச்சாகும். பொதுக்கூட்டத்திலே அவர் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு. இப்படிப்பட்ட தலைவர்கள், ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசி தொண்டர்களை தூண்டிவிட்டு வன்முறையில் ஈடுபடுவது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இப்படி நான் பேசியதற்காக வருந்துகிறேன். எந்த தொண்டரும் இது போன்ற ஈடுபட்டு விடக்கூடாது. ஏனென்றால் 108 ஆம்புலன்ஸ் என்பது ஃபோன் பண்ணி வர சொன்னால் அது உடனே வராது. அங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து எங்கே ஃபோன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போகிற பொழுது அது வெற்று ஆம்புலன்ஸாக தான் செல்லும். திரும்பி வரும்போது பேஷண்ட்டை அது அழைத்து வரும். அதற்காக தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே அது நோயாளிகள் இல்லாமல் டிரைவர் மட்டும் வந்தால் நான் அடிப்பேன் அப்படின்னா இனிமேல் வண்டி எங்கேயும் யாரும் ஃபோன் பண்ணால் யாரும் போக முடியாத ஒரு நெருக்கடி அவலமான நிலைமை ஏற்படும். ஆகவே இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, அதே போல் அவருடைய நேற்றைய உரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாறி பொழிந்திருக்கிறார். குறிப்பாக என் பெயரை குறிப்பிட்ட ஏராளமான வாந்தி எடுத்திருக்கிறார். விமர்சிக்கல. அவர் விமர்சனம் பண்ணால் நான் அந்த வரவேற்பேன். அந்த விமர்சனம் நியாயம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவும் செய்யும். கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்றுக்கொள்ளும், நானும் ஏற்றுக்கொள்வேன். அதற்கு மாறாக சேலத்தில் பொதுக்கூட்டத்தில், மாநாடு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு பதில் என்கிற பெயரால் வசை மாறி பொழிகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடவில்லை என்கிறார். எத்தனை நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்தியிருக்கிறது என்பது ஊடகங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். போராடவில்லை. இவர்கள் திமுகவிடம் பணம் வாங்கி விட்டார்கள், அது இல்லை என்று முத்தரசனால் சொல்ல முடியுமான்னு 1000 முறை சொல்லியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 தேர்தலில் தனது தோழமை கட்சிகளுக்கு பணம் கொடுத்தது, வங்கியின் மூலமாக கொடுத்தது, அந்தந்த வங்கியர் கணக்கில் போடப்பட்டது. திமுகவும் தேர்தல் ஆணையத்திடம் கணக்கு கொடுத்திருக்கிறது. பணம் பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அத்தனை கட்சிகளும் கணக்கு கொடுத்திருக்கின்றன. ஆகவே இதுக்கு 1000 முறை விளக்கம் சொல்லியாச்சு. அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் தேர்தலில் நிற்பேன், என்னை தோற்கடிக்கணும்னு சொல்லுவார். அவங்க அப்பனே வந்தாலும் தோற்கடிக்க முடியாது அப்படி என்று சொல்லுகிறார். நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன், பகுத்தறிவுவாதி. மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதிமுகவுக்கு எடப்பாடி தந்தை பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் பயன்படுத்துகிறார். அவர் பகுத்தறிவுவாதியா இல்லையா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அவர் பகுத்தறிவுவாதியாக இருந்தால் இந்த கருத்தை சொல்ல மாட்டார். உங்கள் அப்பா வந்தாலும் போட்டி போட, எங்கள் அப்பா செத்து போயிட்டார், எங்கள் அப்பா எப்படி வர முடியும்? நான் எதற்காக நீங்கள் தோற்கடிக்கப்படும் எதற்காக சொன்னேன்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டது, தேய்ந்து விட்டது, முகவரியே இல்லை என்று சொன்னீர்கள். அப்படி சொன்னதற்காக நான் பதில் சொன்னேன். 2026 உங்களை முகவரி இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசாங்கம் துரோகம் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகத்தை கண்டிக்காமல் எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயரை எட்டயப்பர் பழனிசாமி என மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்ன காட்டி கொடுக்கிறது தான், தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற வேலையை எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். காட்டி கொடுக்கக்கூடாது என்று சொன்னேன். நான் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, இயற்கை பேரிடர் நிதி கொடுக்கவில்லை, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற பெயரால் ஒரு கல்விக் கொள்கையை திணித்து பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த மாணவர்களை படிக்க விடாமல் வெளியேற்றுவதற்குரிய சதி திட்டம்தான் அந்த தேசிய கல்விக் கொள்கை. அது ஏற்க முடியாது. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க வேண்டும். ஏற்கனவே ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பிஜேபி. ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வெற்றியும் பெற்று ஆட்சி அமைத்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமரானது எல்லோருக்கும் தெரியும். அந்த அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்த அமைச்சர்களை பங்காற்றினார்கள். ஆனால் 13வது மாதத்தில் அதிமுக வாஜ்பாய் அரசுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்று அந்த ஆட்சி கவிழ்ந்தது. அந்த ஆட்சியை கவிழ்த்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, நான் ஒரு மிக பெரும் தவறை செய்து விட்டேன், இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார். தான் தெய்வமாக கருதுகிற, மதிக்கிற, போற்றுகிற ஜெயலலிதாவின் அந்த முடிவை எடப்பாடி சொந்த நலனுக்காக, சம்பந்த வீட்டில் சோதனை நடைபெற்றது என்பதற்காக அவர் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். இது நியாயமா? இதற்கு பதிலளிக்க வேண்டும் என கேட்டிருந்தேன்.
அதற்கு எந்த பதிலும் அவர் அளிப்பதற்கு தயாராக இல்லை. சென்னையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு நேரடியாக சென்று அந்த போராட்டத்தை வாழ்த்தியது மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை திருமாவளவன் அவர்களும் சண்முகம் அவர்களும் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னோம். சேகர்பாபு அவர்களிடத்தில் நேரில் சென்று அதை வலியுறுத்தினேன். போகவில்லை என்று சொன்னார்கள். சொல்லாதீர்கள். எங்களது ஏஐடியூசியை சேர்ந்த தோழர்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு வாழ்த்துக்கள். அப்படி எந்த இடையூறையும் அரசு செய்யலை. அரசு செய்யணும்னா இடத்தையே உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு மறுத்திருக்கலாம்ல. வேண்டுமென்றே எதையாவது சொல்லி அவருக்கு ஒருவேளை அந்த மாநாட்டை ஒத்தி வைக்கலாம்ங்கிற கருத்து அவருக்கு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக இப்படி ஏதாச்சும் சில கருத்துக்களை சொல்லி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகிறார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையோடு நிறைவடைய இருக்கிறது. இந்த சூழலில் ஒன்றிய அரசு மிக அவசரமாக ஒரு மசோதாவை